சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும், சூழியல் பாசறைன்னு ஒன்று இருக்கும். அதை எதை பற்றியும் கவலைப்படாது. அது சொல்லும் 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும், அது சூழியலுக்கு கேடு, காற்று நஞ்சாக்குதுன்னு. அணு உலை பாதுகாப்புன்னா அதே சொல்லும். ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும். அது மாதிரி தான் இது கொடுமை. இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது? மாசு இல்லை, அம்மோனியா வாயு கசியுது இல்லை, அந்த இடத்துல இருக்க குடியிருக்க சொல்லுங்க, குடியிருக்க சொல்லுங்க. வாங்க, அணு உலை பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க, அங்கேயே குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம், அங்கேயே இருங்க. நியூட்ரின் ஆய்வு பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க. உங்களை வேணான்னு சொல்லல, நான் நம்புறேன் பாதுகாப்பானதுன்னு. சாதவன் யாரா இருந்தா அடுத்தவனா இருந்தா சகித்துக்கலாம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போதுதான் தம்பி தெரியும், அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது. அது மாதிரிதான் இது. நாங்கள் போராடிட்டோம், போராட்டத்தில் பங்கேற்றோம், மறுபடியும் போராடுவோம். இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது. வந்து போராடுவேன், அதுக்கு போராடுவேன், பரந்தூருக்கு போராடுவேன், சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன், எல்லாத்துக்கும் போராடுவேன். நாங்கள் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு நேர்ந்து விட்ட ஒரு கூட்டம் அது. அதனால நாங்கள் போராடுவோம், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை, இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை, நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியதை, உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுங்க, இது என்ன தண்ணீர் வருதுன்னு தானே நான் கத்துறேன், நானும் கத்துறேன். அம்மோனியா வாயு கசுது, காற்று மாசுபடுது, எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது, கத்துறேன் நான். யாருக்கு அதில் விழுகுது? இவ்வளோ பிரச்சனைகளை சொல்றீங்களா? இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழுகிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க? யார் துன்பத்தை தந்தானோ, யார் இவ்வளவு துயரத்தை தந்தானோ, யார் இந்த நச்சாலைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்போ அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனை கவனிக்கல. அப்போ ஒரு காலம் என்ன வரணும், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும். அப்போ மக்களுக்கான அதிகாரம் வரணும். இங்கே அப்படி இல்லை, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. இப்போ தேர்தல் அரசியல்னா எப்படி, இந்த 1000 கொடுக்குறது, 500 கொடுக்குறது. இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் 250 கோடி 300 கோடி செலவழிச்சிருக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில். அதை கேட்கும்போது ஒருத்தர் தரார் பாரு, 250 கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த 3 ஆண்டுகளில். வருந்திரியலா வாழ்த்துறீங்களா? தேர்தலுக்கு என்ன சரியா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. இப்போ வந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனிச்சு தான் நின்றுருக்கோம், அப்படி தான் நிற்போம். ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால நீங்கள் பொறுத்து இருக்கணும். திடீர்னு நீங்கள் வந்து இவனை கூட்டணிங்கிறீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி வைக்கல, நான் தனியாக போட்டிடணும். எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு? உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களாம் சுதந்திர மாட்டாங்களா? தொடர்ந்து தோற்று போனால் மனசு சுதந்திராதா? நீங்களும் ஒரு 10 எம்எல்ஏ, ஒரு 2 எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அடிக்கிறது. சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. சேர்றமா இல்லையாங்கிறது அப்புறம், சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியாக நிற்கிறது தானே உங்கள் பலம். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க. தனியாக நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது. அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன, நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்யலாம்? இல்லை நான் என்ன செய்யலான்னு சொல்லி இல்லை நான் போட்டிடுறேன் தனியாக. இப்போ பாருங்கள், இப்போ சந்திச்சு 60 வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன். 117 பெண், 117 ஆண், 100 இளைஞர்கள். முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர 100 இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ பாருங்கள். இப்போ என்னை விடுங்க, கொஞ்சம் கட்சி வேலை பார்க்குறேன். நாளைக்கு நான் கூட தான் சேர போறேன்னு வரும். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.